அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துறேன் ராஜா. கடந்த இந்த வருடங்கள், மாதங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வந்தீரே. இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் தேவரீர் உமது பிள்ளைகளாக விசுவாச உள்ளத்தோடு தேவரீர் இந்த சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, நன்றியுள்ள உணர்வோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கவும், பாடவும், ஜெபிக்கவும் நீ கொடுத்த இந்த மகத்துவமுள்ள கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் தேவரீர் நாங்கள் செய்து வந்த நன்மைகளை உணர்ந்தவர்களாக, இந்த உலகத்தின் பாடுகள், சாத்தானின் கிரியைகள், சிந்தையினால் உண்டாகிற பாவங்கள் எல்லாவற்றையும் விலக்கி எங்களை காத்து, மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரே பரிசுத்தத்தோடு சாட்சியோடு கூட நாங்கள் வாழத்தக்கதாய் இந்த நாளிலும் எங்களை மறுபடியும் கூடி வர கிருபை கொடுத்தீரப்பா. உங்க நன்றி செலுத்துறேன். நான் நன்றி செலுத்துறேன் ராஜா தகப்பனே. நாங்கள் பாடும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் இந்த சம்பூர்ண பிரசன்னத்தை காணத்தக்கதாக எங்கள் கிருபை தானப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது தேவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீ செவிசாய்க்க நம்மளுடைய பரிசுவான் துணையை கொண்டு விசுவாச உள்ளத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபைத்தார். பேசப்படும் ஒவ்வொரு சத்திய வார்த்தை நிமித்தம் அப்பா நாங்கள் புரிந்து அறிந்து தேவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துள்ள இருக்க எங்கள் இதயத்தை பலப்படுத்துப்பா. வருகின் போது எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமா இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் தான். முதல்ல விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எலும்புது எலும்புது இயேசுவின் படை, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எலும்புது எலும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எலும்புது எலும்புது இயேசுவின் படை, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுதந்தரிப்போமே, யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊரூராய் வலம் வருவோமே, உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊரூராய் வலம் வருவோமே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. எதிர்த்து நிற்க யாராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்களித்தாரே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. தளபதியாய் பின் செல்கின்றார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம், தளபதியாய் முன் செல்கிறார், கலந்திடாமல் பின் செல்வோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே, அச்சமின்றி துணிந்து செல்வோமே,
அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம்பாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம்பாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன. தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களே கேள்விப்பட்டு கலங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களே கேள்விப்பட்டு கலங்குகின்றன. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். செங்கடலை வெட்ட செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். செங்கடலை வெட்ட செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். யோர்தானை நிற்க செய்தவர் நம் பாரதத்தை ஆளுகை செய்வார். யோர்தானை நிற்க செய்தவர் பாரதத்தை ஆளுகை செய்வார். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிக கோட்டை, எலும்புது எலும்புது இயேசுவின் படை. அல்லேலூயா. அடுத்த பாடல். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எல்லை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எல்லை மகிழ செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே
நன்றி ஐயா. நான் முழுதும் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தோறும். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். நாட்களை எண்ணும் அறிவை தரும் ஞானம் நிறைந்த இதயம் தரும். நாட்களை எண்ணும் அறிவை தரும் ஞானம் நிறைந்த இதயம் தரும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, துதிகளை பிரியப்படுத்த தேவனுமாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மீட்டுக் கொண்ட அந்த உதடுகளை உடைய புகழை பாட முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே, கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே அப்பா. இதோ எங்களை நீர் உம்முடைய ஜனமாய் தெரிந்தெடுத்துக் கொண்டு இதோ உம்முடைய பிரகாரத்தில் வந்து நிற்கிற ராஜா. துதியோடும் ஸ்தோத்திரங்களோடும் நிற்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி. கிருபைக்கு பாத்திரரே, கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது தேவரீர் உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் உடைய மகத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் நன்றி ராஜா நன்றி இப்பொழுது உடைய சமூகத்துல வந்து நிற்கிற ராஜா நன்றி ராஜா எங்கள் கைகளில் விண்ணப்பங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறோம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும் நாங்கள் எடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தார் அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன் அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சில்வியா என்ற சகோதரி இன்னொரு சகோதரி எஸ்ஸர் ரெண்டு பேருமே 4th ஸ்டேஜ் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் விசுவாசிப்போம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மருத்துவ ரீதியாக கடினமான ஒரு சூழ்நிலை என்று மருத்துவர்கள் சொல்லலாம் ஆனால் மனிதர்களால் கூடாத தேவனால் கூடும் தேவன் தாமே இப்பொழுதே மனம் இறங்கி அந்த சில்வியா என்ற சகோதரிக்கும் எஸ்ஸர் என்ற சகோதரிக்கும் அற்புத சுகத்தை கொடுத்து ஸ்தலத்தை சாட்சியா நிறுத்த வேண்டும் அவை இந்த மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற சில்வியா மற்றும் எஸ்ஸர் எனது ரெண்டு சகோதரிகளுக்காக பிரதர் ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறது. ஹலோ, பிரைஸ் லார்ட். ரூமன் பிரதர் சிக்னல் இல்லையா? ஹல்லேலூயா. பிரதர் கேக்குதா? ஆ கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஜெபிக்கவா? இப்பதான் கேக்குது பிரதர். ஓகேடா, ஜெபிக்க. கேக்குது. அப்பா ஜெபிங்க உமக்கு ஜெபிங்க. அந்த ரெண்டு குறிப்புக்கா ஜெபிங்க. முதல் 2 குரூப் இல்ல. அப்பா ஆமா உமக்கு ஆமா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துறேன். தேவனாய் கர்த்தர் தேவரே, சகல இடர்தடைகளை நீக்க வல்லவராய் தேவனாய் கர்த்தர் ஆராதிக்கின்ற வேளையில் தேவரே அப்பாவோட திருமுகத்தை காணத்தக்கதாக ஒரு சம்பூர்ண பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக யாராருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்குறித்து இருக்கிறோம். சேனையின் அங்கங்களாக எங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் தேவரே இந்த உலகம் முழுவதும் அப்பா உங்களுடைய திருநாமத்தினால் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாமத்தினால் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது தேவரே குறிக்கப்பட்ட இந்த ஆண்ட விண்ணப்பங்களுக்காக நான் வைரப்பா. சில்வியா என்ற சகோதரிக்காக, எஸ்ஸர் என்ற சகோதரிக்காக தகப்பனே, இந்த கேன்சர் என்ற வியாதி ஆண்டவரே, இதுக்கு எதே மருந்து இல்லைன்னு சொல்லி உலகத்தில் பயம் உண்டாகலாம் ஆண்டவரே.
ஆனாலும் தேவரே, நீர் எங்களுக்காக யாவையுமே நீர் உம் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர் ராஜா. எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் துணுகரங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த தேவனாய் கர்த்தர், உம்முடைய காயப்பட்ட தன்மனை குணமானீர் சொன்ன திருவார்த்தைப்படி ராஜா, உங்க சமூகத்தில் இந்த இரு சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. காரியமே முடியாது என்று சொல்ல அதிசயத்தை காணத்தக்கதாக, தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். எங்கள் விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணுகிற நம்பிக்கை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த இரு சகோதரிகள் மூலமாக அநேக ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை உண்டாகத்தக்கதாக, அவர் வாழும் வீட்டிலும் அவர் சுற்றி இருக்கிற வீடுகளிலும் அப்பா, அவர் குழந்து கொள்ளும் ஒவ்வொரு ஊழியங்களும் தேவனின் மகிமை விளங்க பண்ணப்பார். நீரே மெய்யான தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்காத உன் நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் தேவன் ஆண்டவர் தருவார் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்க தேவன், வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவனாக இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு உன் நாமத்தை அறியவும் உன் சுவிசேஷத்தை அறியவும் உண்மையாகவே அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த பூர்ணத்துக்கு பாத்திரம் மாற்றப்படக்கதாக பூமியிலே வாழ்கிற நாட்களிலே உன்னதத்துக்கு ஆசையை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்க நற்கிரிகளுக்கு எங்களை பாத்திரமாக மாற்றிருப்பா. ஆண்டவை எல்லாற்றுக்கும் மேலாக நாங்கள் வேண்டுமென்று ஜெபிக்கிற காரியம் ஆண்டவரே, எதுவும் நாங்கள் பாடலாலும் துதியினாலும் விண்ணப்பினாலும் அந்த பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த உலகத்தில் அந்த அபிஷேகத்தில் என்ன ஆவியானவர் தான் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது யாராருக்கெல்லாம் ஜெயிக்கணும் அங்கே விடுதலை உண்டாக முடியாது ஆண்டவரே. அப்பா, வார்த்தையின் வல்லமை தெளிவாக போய் சேரத்தக்கதாக உமது அபிஷேகத்தின் அக்கினி அப்பா எங்களிருந்து புறப்பட்டு யாராருக்கெல்லாம் எந்த விதமாக எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோம் அதை தேவன் விடை தருகிற என்ற நம்பிக்கையுடைய தேவரையை நான் ஒப்புக் கொடுக்கும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இயேசு நாமத்தில் உம்முடைய பாதம் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். கேட்டு அந்த சில்வியா என்ற சகோதரிக்கும் எஸ்தர் என்ற சகோதரிக்கும் அற்புத சுகத்தை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, களக்காடு என்ற ஊரை சேர்ந்து சாமுவேல் என்றவர் ஐயா, 80 வயது தாண்டி விட்டது. இருதயத்தில் இரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருக்கிறது. மருத்துவ ஆலோசனைப்படி ஸ்டெண்ட் வைத்தாலோ அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ அவர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து அந்த இருதய அடைப்பினால் எந்த பாதிப்பு இல்லாதபடி அவர் கொடுத்த ஆயுசு வரைக்கும் வாழும்படியாய் சாமியாக்கா ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ஐசக் ஜாய், அவருடைய மனைவி ஜாய், 2 தம்பதிகளுக்குள்ளும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. அவர்களுக்குள் சமாதானம் உண்டாகி மீண்டும் ஒரு ஐக்கியமா ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவர்களுக்கு பிரிவினை ஏற்படுத்த நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்பட்டு மீண்டும் ஐசக் ஜாய் இருவரும் ஒரு நல்ல அன்பான தம்பதிகளாய் மாறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராயிருக்கிறீர் ராஜா. இந்த கால வேளையிலே உபவாசித்து ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருக்க நேரில் வந்தவர்களும் இன்னும் கர்த்தாவே இது ஆன்லைன்ல கனெக்ட் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இணைந்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது வல்லமை அனுப்பி கர்த்தாவே நீ ஒவ்வொருவரையும் நீங்க குணப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்கப்பா. கர்த்தாவே, வெறுமையான பாத்திரமா இருக்காங்க, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேலையில கூட ராஜாவை நோக்கி பார்க்கிறோம். எங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க செய்வீராக ராஜா. இந்த நாளிலும் கூட உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தாவே ராஜா எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ராஜா, இந்த ஜெபம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கணும். எந்த தடை இல்லாமல் கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் கூட எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க அக்கிரமங்கள், அநீதிகள், எங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்க தயவாய் மன்னிங்க. இயேசுவின் ரத்தம் கர்த்தாவே எங்களுக்காக சிந்தப்பட்டது சிலுவையிலே. அந்த ரத்தத்தை ஏந்தி நிற்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம சமூகத்துல தைரியமாய் நாங்கள் விண்ணப்பிக்க கிருபை செய்யுங்க. இப்போது கூட நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் துதிக்கப்படத்தக்கவர். மால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஜெபத்தை கேட்பவரே, பதில் தருகிற தேவனே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வேலையில கூட ஜெப குறிப்புக்காக வருகிறோம் ராஜா. இப்போது கூட சாமுவேல் என்ற வயதான தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். 80 வயது மிகுந்த அந்த சாமுவேல் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற இருதயம் கர்த்தாவே ராஜா, ரத்த குழாயில அடைப்பு இருக்க அந்த காரியம் கர்த்தாவே பார்த்தல் வைக்கிறோம் அப்பா.
தகப்பனே நீங்க தயவாய் கத்தாவே நீங்க இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தீங்க. இப்பொழுது கூட அந்த இருதயத்தில் கத்தாவே இருக்கிற தடைகளை கத்தாவே ராஜா நீக்கி போடுங்க. அடைப்பெல்லாம் நீக்கி போடுங்க. உச்சந்தலையில் உள்ள கால் வரைக்கும் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வெயின்ஸ்ல பரவி போட்டு அந்த ஹார்ட்ல போற எல்லாம் அந்த ரத்த ஓட்டம் சரியா காணப்படட்டும். இயேசுவின் ரத்தம் நீங்க கத்தாவே ராஜா பாய்ந்து செல்லட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாம் அடைப்புகளை நீக்கி போடுங்க. கத்தாவே எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க சுவாமி எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆசீர்வத்து கொடுங்க. நீங்க கொடுங்க சுகம், தெய்வீக சுகத்தை கொடுங்க. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த வேலையிலே உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே அந்த வயதானவரை தொடுங்க ஆண்டவரே. ரத்த ஜெயம், இயேசுவின் ரத்த ஜெயம், இயேசுவின் ரத்தத்துக்குள் நாங்கள் அவளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க சரியாய் அது செயல்பட கத்தாவே ராஜா அவர் சுகித்து வாழ்ந்திருக்க கத்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சாட்சியா நிறுத்துங்க. இப்போது கூட ஆண்டவரே ஐசக் ஜாய் சம்மதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இருவருக்கும் இருக்க இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீக்கிப்படும். பிசாசி கத்தாவை கொண்டு வர அந்த பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் இருவரை நீங்க இணைத்த தேவன் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை உணர்ந்து இருவரும் கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தாவே எல்லா கிருபைகளை தாங்க ஆண்டவரை. பிரிந்து போற சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் நீங்க அதை மாற்று சூழ்நிலையை பார்க்காதபடி அப்பா அந்த பிள்ளைகள் உண்மை உலகம் பேசுறதை கேட்காதபடி உண்மை மட்டும் நோக்கி பார்த்து கத்தர் எங்களுக்கு இறங்குவார் என்று சொல்லி கத்தருக்கு முக்கியத்துவம் கூட அந்த வேத வசன வெளிச்சத்துல இந்த பிள்ளைகள் இருவரையும் நடத்துங்க. அதன்படி கிருபை செய்யுங்கப்பா. வசனத்தின்படி கீழ்ப்படிந்து ஜெபித்து இருவரும் மகிழ்ச்சியோடு வாட அந்த திருமண வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்க. அது உணர்ன ஆண்டவரே. ஒருவருக்காக தனிமையா இருக்கிறது ஏற்ற துணையை கொடுத்தீங்க கத்தாவே. இந்த துணையை கொடுத்த மனைவிக்கு கணவரை கொடுத்து காவலாளியா இருக்கணும் அது குடும்பத்துக்கு. இந்த இருவரையும் நீங்க அந்த நோக்கத்தை இருவரும் உணர வேண்டும் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே அவளை நீங்க ஆசீர்வதிங்க. இருவருக்கு இருக்க வேறுபாடுகளை மாற்றுங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க. ஜெபத்தினால் அன்றி கத்தாவே சேர முடியாத உணர்ந்து ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒருவருக்கு மன்னிக்க, ஒருவருக்கு நேசிக்க, ஒருவருக்கு தாங்க ஒரு குற்றங்களை அப்பா பெரிதா எடுத்துக்கொள்ளாதபடி விட்டு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இந்த கிருபை நீங்க பாராட்டுங்க. பிள்ளைகள் சாத்தானுக்கு எடுக்க கொடாதபடி இந்த கடைசி நாட்களை குடும்பங்களை பிரிக்க இருக்க அந்த சத்துரின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் எடுத்து போடுங்க. ஒரு மனதின் ஆவியை ஊற்றுங்க. சமாதானத்தை விட்டு போன தேவன் நீங்க சிலுவையில கொடுத்த அந்த சமாதானத்தை இந்த பிள்ளைகள் கொடுத்து இருவரும் நீங்க இணைந்து வாழக்கூடிய கிருபை நீங்க தரப்போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சால துதிகன மகிமக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அன்பை அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஹைதராபாத்தை சார்ந்த மேத்யூ என்ற சகோதரன். அவர் நல்லதொரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். தற்போது வேலை இல்லை, வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு திருமணமாகி பல வருடங்களாயும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வேதனையோடு பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த சகோதரருக்கு ஒரு நல்ல வேலையும் ஒரு ஈவாக கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டும். ரெண்டையுமே கர்த்தரே வாக்கி செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். அடுத்தது கீர்த்திகா அவருடைய மகள் ரக்ஷனா ஸ்ரீ CBSE 10th அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கிறது. எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே நம்முடைய குரூப்ல அநேகருடைய பெயர்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாம் டைம் டேபிளும் அதில் நாம் ஏற்கனவே நாம் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் பரீட்சை முடியும் வரைக்கும், ரிசல்ட் வரும் வரைக்கும் அவர்களுக்காக பாரத்தோடு செய்வீங்க. அந்த பட்டியலில் இன்னைக்கு ரக்ஷனா ஸ்ரீயையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 குறிப்புகளுக்காகவும் எக்ஸாம் எழுத போகிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்க முடியும் அந்த அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே மேத்யூ என்கிற சகோதரன் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே வேலை இல்லாமல் கர்த்தாவே மகன் படுகிற பாடுகளை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. உமக்கு சித்தமான இடத்துல ராஜா மகனுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தாவே நீங்க ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெர்மனன்ட் ஜாபா இருக்கத்தக்கதாய் கூட கர்த்தாவே எந்த விதமான சோர்வுகளும் வராதபடி
ராஜா. நீங்க நல்ல ஒரு வேலையை கர்த்தாவை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்க ராஜா. மனுஷருடைய கண்கள்ல தயவும் கிருபையும் கிடைத்து சுவாமி ஏசப்பா மகனுக்கு ஏற்ற நேரத்துல கர்த்தா ஒரு வேலை கிடைக்க கர்த்தாவே அதற்காக மகன் ஆயத்தப்பட சுவாமி ஏசப்பா நீங்க மகனை கர்த்தாவை ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாய் கூட கர்த்தாவே ஒரு நல்ல வேலையில கிடைத்து சுவாமி ஏசப்பா தேவனுடைய நாமத்தை உயர்த்த மகனை கர்த்த நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே அதே போல கூட கர்த்தாவே மகனுக்கு கர்த்தாவே கர்த்தாவே நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்த நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே திருமணமாய் பல வருடங்கள் ஆனாலும் என் தேவன் நீங்க கர்த்தாவே உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்க ராஜா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் என்று சொன்ன கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நிறைவேறத்தக்கதாய் கூட கர்த்தாவே வசன திருமத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தாவே கர்த்தாவே கொடாய் கொடியாய் பெருகுவாய் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கூட கர்த்தாவே நீங்க பிள்ளைகளை கர்த்தாவே கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க ஒரு கனியை கத்த நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே அந்த பிள்ளை உமக்காய் வளர்க்கவும் கர்த்தாவே சாட்சியாய் நிறுத்தவும் கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே அதே போல கூட கர்த்தாவே ரக்ஷனா ஸ்ரீ உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே மகள் 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க சுவாமி ஏசப்பா. கர்த்த நீங்க பிள்ளையை கர்த்தாவே ஞானத்தினால ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே பயத்தின் ஆவியை கத்த நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. கர்த்தாவே நல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தாவே மகளுக்கு கத்த நீங்க கொடுத்து ராஜா மகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க தாமே ஏசப்பா மகளை ஆசீர்வதித்து கர்த்தாவே பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் துணை கொண்டு சுவாமி ஏசப்பா அந்த மகள் நன்றாக கர்த்தாவே எக்ஸாம்ஸ் எழுத கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லா விதமான பயத்தையும் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பயத்தை கத்த நீங்க அகற்றி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. விசுவாசத்தோடு கர்த்தாவே இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ராஜா. கத்த நீங்க மகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கர்த்தாவே உங்களுடைய காரம் ஒவ்வொரு நாளும் ராஜா மகள் மீது தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அதே போல கூட கர்த்தாவே அடுத்த வாரத்துல ஆரம்பிக்கிற கர்த்தாவே 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கர்த்தாவே 10th ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எக்ஸாம்ஸ் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நிமித்தமாய் கூட ஏசப்பா பிள்ளைகளுக்கு எந்த விதமான கர்த்தாவே வியாதிகளோ பொல்லாப்போ தீங்கோ வராதபடி ராஜா என் தேவன் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களால கொடுத்த ஏசப்பா நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். படிக்க வேண்டிய சூழல்ல கர்த்தாவே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ஏசப்பா கத்த நீங்க பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க சுவாமி ஏசப்பா. உம்முடைய நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள வெட்கப்பட்டு போனதில்ல ராஜா. நீங்க ஜெயத்தை கொடுக்கிற தேவன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னீங்க சுவாமி ஏசப்பா. பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே என் தேவன் நீங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸோ பிள்ளைகளுக்கு வராதபடி ராஜா. கர்த்தாவே சம்பூர்ணமான ஞானத்தை பிள்ளைகளுக்கு கத்த நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. என் தேவன் தாமே ஏசப்பா குறைகள் எல்லாம் கர்த்தாவை நிறைவாக்குகிற தேவன் சுவாமி ஏசப்பா. எல்லா விதமான குறைவுகளையும் ஏசப்பா நீங்க நிறைவாக்கி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் பயத்தோடு இல்லாம சுவாமி ஏசப்பா சந்தோஷத்தோட எக்ஸாம்ஸ் எழுத கத்த நீங்க கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவை ஞானத்தை கத்த நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். துதிகனமாகி எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நசனாகி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். 10ஆம் தேதி திருமண நாளை நினைவு இருக்கிற பிரபு அமல்யா தம்பதியினர் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து புல்வாரி ஷெரீப் சபையிலிருந்து அநேக குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் இணைத்திருக்கிறேன். அதுல ஜெபிக்க வேண்டிய குறிப்பு அன்யாஸ் பஸ்வான் என்ற சகோதரன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறார். ரொம்ப நாளாகவே இருக்கிறார். அதுக்காக தொடர்ந்து அங்கே ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும். அதுபோல வீணா தேவி என்ற சகோதரி 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவருடைய கணவர் டைவர்ஸ் செய்வேன் என்று சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறார். அப்படி எதுவும் இல்லாதபடி கர்த்தர் தாமே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் வீணா தேவி என்ற சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும். அதுபோல சவிதா தேவி என்ற மகளுக்கு அதிகமான இரத்த அழுத்தம், சுகர் ப்ராப்ளம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. அவையே அங்கே எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் அந்த மகள் சேர்க்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த குறிப்புகள் புல்வாரி ஷெரீப் சபையிலிருந்து வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுல ஒரு
சாட்சியம் கொடுத்திருக்கிறார்கள். நிக்கி தேவி என்ற ஒரு மகள் நீண்ட நாளுக்கு பிறகு கற்பம் தரித்திருக்கிறாள். ஆனால் சரீரத்துல மிகவும் பலவீனமா இருக்கிறாள். கர்த்தர் தாமே நம் மகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ இந்த புல்வாரி ஷரீப் சபை நாம் தாங்குகிற ஜெபத்தாலும் எல்லாருக்கும் தாங்குகிற ஒரு சபை. அந்த சபையில் உள்ள குறிப்புகள் ஒவ்வொரு வாரம் நமக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த குறிப்புகள் வாசிக்கப்பட்டிருக்கு. அவைகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானி அவர்களை ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாள் வரை எங்களை நடத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே ஒரு சிலராக உங்களுடைய சமூகத்திலே கூடி ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியான ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்துடைய 10ஆம் தேதி தங்களுடைய பிறநாள நினைவுற சகோதரர் பிரபு அமல்யா தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். தேவ சமாதான குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தை நிரப்பட்டும்பா. பிள்ளைகளாண்டவர் மூக்குள்ளாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிறைவோடு வாழத்துக்கதான குடும்பத்தை தேவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா தொடர்ந்து நிறைய உழைப்பு பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவரே உண்மை தேடுகிற உடைய பிள்ளைக்கு ஒரு நன்மை குறைவுதான் சொல்லி இருக்கிறபடியாக எல்லா நன்மைகளையும் நிறைவும் கொடுத்து தேவரீர் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்க தள்ளோடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புல்வாரி சிறு பணித்தளத்தில் காணப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சகோதரர் அனியார் பஸ்ஸான் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அதுமான சகோதர தேவகரம் பொறுப்பெடுக்கட்டையா. மனநிலை சரியாகவும் சுயபுத்தி வரவும் தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நல்ல மனநிலை காணப்படத்தக்கதாக தேவரீர் சகோதரை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆனால் அவர்களை சுற்றி இருக்கிற குடும்பங்களிலே தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரி வீணா தேவிக்காக ஜெபிக்கிறோம். 10 வருடமாக குழந்தை பாக்கியதுனால அவருடைய கணவன் மனைவிகளில் குடும்ப சமாதானத்தை இழந்த சூழ்நிலை காணப்படுகிறது. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக அவரது குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக குழந்தை பாய்ப்பை கொடுத்து தேவருடைய நாம மகிமைப்படுத்தத்தக்கதாக குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய சவிதா தேவிக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கொதிப்பும் சர்க்கரை வியாதிகளும் பாதிக்கப்பட்டு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஞான சகோதரிய தேவரே உடைய கரம் தொடர்த்தியா உடைய காயப்பட்ட கரங்களினாலே தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நன்மை உண்டாகட்டுமே. உண்மை தேடுகிற உண்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரியா என்ற சிறுமிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ரியா என்ற சிறுமி விசுவாசத்திலே பலப்பட அவரோட உதவி செய்தோடு ஜெபிக்கிறோம். அவரோட விசுவாசத்திலே நிலைத்திருந்து உடைய நாமத்திற்கு மகிமையாக தேவரே நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிக்கி தேவிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனங்கள் மற்றும் பொருளாதாரத்தினால் அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில அவருடைய சரீர பலவீனங்கள் மாறட்டும், மற்றும் சுகவீனங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி சமாதானம் சௌக்கியம் சந்தோஷம் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தகப்பனையுமே துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஸ்தோத்திரங்களுக்கு தேவர் தாமே செவி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். 10th 11th 12th தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலை மன உணர்வோடு தைரியத்தோடு அந்த தேர்வு எழுதத்துக்கான பலத்தை கொடுங்க. நம்ம ஐக்கியத்தில் உள்ள குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவருடைய ஆளுகையும் ஐஸ்வர்வாதமும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த கை நிறைய சம்பாதிக்கணும்ப்பா. கடன் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக அவருடைய உழைப்பின்பான ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேச தலைவர் தேவரே நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆக்கப்பூர்வமான நிலைக்கு நடத்தி செல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒரு வெறுப்பு அரசியல் நடத்தாதபடி, ஒரு பாரபட்ச அரசியல் நடத்தாதபடி தேவருடைய சித்தப்படியாக தேசத்தை நடத்தி செல்ல திருவிழா முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்துல வேலை வாய்ப்புகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஐயா. வேலை இல்லாத ஜனங்கள் வேலைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்திற்கு மையா தேசத்துல செழிப்பு அவருடைய வறுமை நீங்கி செழிப்பு உண்டாகத்தக்கதான கிருபை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திற்கு மகிமையாக மிஷினரியாக சென்றிருக்கிற ஒவ்வொரு மிஷினரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறையா.
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சென்றிருக்கிற மிஷினரி குடும்பங்களை தேவரே உடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் மூலமாக தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் மூலமாக ரட்சகர் அநேகர்கள் கண்டு உங்களுடைய மனம் மாறத்தக்கதான அவளை பயன்படுத்தும்படியாக தேவ அவளுக்கு ஆரோக்கியம் சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு விஷயங்களையும் தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இந்த நாளிலே உடைய நாமத்திற்கு மகிமையாக தேவனுடைய திருவார்த்தை வாசல் மூலமாய் கடந்து வரத்தக்கதாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரையை மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்டீர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை. நீர் நாங்கள் ஏறெடுத்த ஜபங்கள் அத்தனைக்கும் நீர் பதில் கொடுக்கிறீர். குறிப்பாக அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக சில்வியா மற்றும் எஸ்ஸர், கடந்த வாரத்துல லிண்டா என்ற ஒரு சகோதரிக்காக ஜபித்தோம். இவர்களெல்லாம் குறிப்பாக மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவரே, அந்த கொடிய நோயிலிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்து இந்த குடும்பங்களை அவர்களை சிறப்படுத்தி நிறுத்துங்க ராஜா. இந்த குடும்பத்தின் கண்ணீர் தத்தளிப்பு யாவத்தையும் நீக்கி போடுங்க. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளில் எடுத்த எல்லா ஜபங்களையும் கேட்டீர், பதில் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜபங்களை எடுத்த உடைய பிள்ளைகளை நினைத்தர்றோம். இதுபோல எங்கள் ஐக்கியத்தை சேர்ந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய பணிகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தாரும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், நாங்கள் நேசிக்கிற ஊழியர்கள், அறிந்திருக்கிற ஊழியக்காரர்கள், பிசினஸ் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் நினைய, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருந்தோம் ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐக்கியத்தில் சேர்ந்த அநேகர் வெளி தேசங்களில் இருக்கிறார்கள் ராஜா. அவருடைய வேலைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்தரலும், பாதுகாத்தரலும். அந்த தேசங்களில் அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இன்னைக்கு யூபி மாநிலத்துல அப்பா, அங்க கும்பமேளா என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான காரியத்திற்கு கோடிக்கணக்கான மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ராஜா. அவர்களெல்லாம் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், உணர்வடையட்டும், இரக்கம் பாராட்டும், ஒரு அதிசயத்தை விளங்கச் செய்யுங்க. மந்தையாய் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, அவர்கள் மேல் சிந்தை வைத்து உமை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இரக்கம் பாராட்டும், அற்புதத்தை செய்யுங்க. நன்றி தகப்பனே, நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பாட்னா பகுதி ஊழியங்கள் மற்றும் சேலம் பகுதி ஊழியங்கள் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நாளுக்கு நாள் இந்த ஊழியங்களை பெருகி வர செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து, செய்தி வேலையை ஆசீர்வதித்து தாரும். அடியனை மறைத்து கொண்டு நீர் பேசும். உடைய நாமந்தே உயர்த்தப்படட்டும். உங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் இருக்கிறார். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இப்போ ஏற்கனவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு இந்த இணைப்பின் மூலமாய் இந்த கூடுகையில அங்க வைக்கிற அத்தனை பேருமே அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து தேவநீதியை தரிப்பித்து சபையிலே நாட்டப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறுதி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம். முடிவு என்றாலே ஆரம்பம் இருக்கிறது. ஆரம்பம், இறுதியில முடிவு. தேவன் படைக்கும் போது எல்லாத்தையும் ரெண்டாய் படைத்தார், எதிர்வினையாக படைத்தார். 2 ஆதாமை படைக்கவில்லை, ஒரு ஆதாம் ஏவாள், எதிர்வினையாகத்தான் படைத்தார். அதே போல ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். பிறப்பு என்றால் இறப்பு தான் அதுக்கு முடிவு. அதே போல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது.
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இரு. இது ஆவியானவர் சீடன் மூலமாய் அப்போஸ்தலன் மூலமாய் வெளிப்படுத்தின ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் முடிவு. நீங்க காண்கிற இந்த வானம், பூமி எல்லாம் ஒழிந்து போகும். ஆனா ஒன்றே ஒன்று ஒழியாது, அவருடைய வார்த்தை ஒழியாது, அவருடைய அன்பு ஒழியாது. அன்பு கூட தணிந்து போகும், ஆனா அவர் வார்த்தை ஒழியாது. ஆனால் எல்லாம் ஒழிந்து போகும். அந்த முடிவு சமயமாயிற்று. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் பிரச்சனைகளுக்காக அந்த வசனத்தை நாம் சொல்வது உண்டு. ஆனால் தேவன் படைத்த அனைத்துக்குமே ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள், ஒரு ஆரம்பம். ஆனால் அந்த முடிவு என்பது நம்முடைய சரீர மரணம், இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம். ஆனால் நம்முடைய ஆயுசு என்னைக்கு முடியும் என்று தெரியாது, அல்லது இயேசு கிறிஸ்து என்னைக்கு வருவார் என்று நமக்கு புரிந்து கொள்ள தெரியாது. ஒருவேளை அவர் வரும் நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அவர் வரும் நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பை நம்முடைய கடைசி நேரம் வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனம், 1980ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டோம், அதையே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தையும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தையும் நாம் கடைசி வரைக்கும் என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் அந்த ரட்சிப்பிலே நாம் உறுதியாய் நிற்க கூடாதபடி பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள் வரத்தான் செய்கிறது. எப்பொழுது நாம் சாத்தானுடைய மந்தையில் இருந்து கிறிஸ்துவின் மந்தைக்கு நாம் சேர்ந்து விட்டோமோ அப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறார், இந்த மந்தையில் சேர்ந்த ஆடுகளை பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார். நாம் மந்தையில் சேராத ஆடுகளை மந்தையில் சேர்க்க முடியாது முயற்சிக்கிறோம். ஆனால் சாத்தானோ தன் மந்தையிலிருந்து கிறிஸ்துவின் மந்தைக்கு போன ஆடுகளை எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும் என்று அவனும் நம்மோடு கூட போராடி கொண்டே தான் இருக்கிறான். அதனால இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அதுல உறுதியா இருக்க வேண்டுமா? முடிவு பரியந்தம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்துல நாம் மிக மிக உறுதியாய் இருக்க வேண்டும் என்று நம்ம இடத்துல பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்க இருக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் முதல் மாம்சத்தில் பாவத்தில் பிறந்து பாவியாக வாழ்ந்தோம். ரட்சிப்பு வந்தது. இப்போ நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய வீட்டை எங்க கட்டுறோம்? கண்மலையின் மேல் கட்ட வேண்டும். இந்த கண்மலை என்பது கிறிஸ்து. இன்னைக்கு சாத்தார் மேல் கட்டுகிற வீடு மணல் வீடு. விறுவிறுவென்று கட்டி விடலாம், அழகாய் கட்டி விடலாம். ஆனா ஒரு காற்று வந்தாலோ ஒரு புயல் வந்தாலோ அது விழுந்து விடும். இன்னைக்கு நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். வரும்போது இந்த கண்மலையின் மேல், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் என்ன செய்யும்? இந்த கற்பாறையின் மேல் மோதுகிறவன் தான் நொறுங்கி போவான். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த கண்மலையின் மேல் நம்முடைய வீட்டை கட்டினவர்களாய் அதை பாதுகாக்க வேண்டும். அப்ப அதே நேரத்துல காற்று வீசும், மழை பொழியும், நில அதிர்ச்சிகள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும்,
எல்லாம் இயற்கை சீற்றங்கள் வரும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இல்லை என்று வேதம் சொல்லவில்லையே. அவை கட்டாயம் நமக்கு உண்டு. ஆனால் நீ உறுதியாக கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். 2:19 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான ஆசீர்வாதம் அப்போ தேவன் மேல அந்த கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, நாம் ரட்சிப்பை பெற்றுவிட்டோம். உடனே அற்புத அதிசயம் நடந்து விடும் என்று நினைக்காதீர்கள். பாவத்திலிருந்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அது சத்துருவால் வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். சரி, நான் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்வதனால் எப்படி எனக்கு என்ன பலன் என்று ஒரு கேள்வி எழும்போ, அல்லது உறுதியாய் பற்றி கொள்வது எப்படியெல்லாம் சாத்தான் விசுவாசத்திலிருந்து அல்லது ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நம்ம வீழ்ந்து போகும்படியாய் எப்படியெல்லாம் அசைப்பார், எப்படியெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் என்பதற்கு பல காரணங்கள் நான் சொன்னாலும் இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து முக்கியமாய் ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சாத்தான் எப்படியெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து விலகி செல்லும்படியாய் பின்மாற்றத்திற்குள் நடத்தும்படியா அவன் என்னென்ன காரியங்களை செய்வான். ஏன்னா அந்த சாத்தானுடைய சில தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வான் என்பதற்கு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் வைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அப்ப என் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவார். இதே வசனம் மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேணாம், அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு அறிமை தேவஜனம் இது இயேசு கிறிஸ்து அழுத்தி சொல்லி இருக்கிறார். அதனால்தான் எல்லா சுவிசேஷங்களிலும் இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அது நமக்கு பொருந்தும். முடிவு பரியந்தம் நினைத்திருக்க வேண்டும். அப்போ என் நாமத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு பாடுகள் வரத்தாட்சி. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னால் பேர் கிறிஸ்தவர்களாகவோ அல்லது வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்தில் வாழ்ந்திருந்தோம். அதுல நல்லா மேன்மையாக இருந்தோம். பெரிய காரியங்கள் எல்லாம் சுதந்திரித்து இருந்தோம். உலக வாழ்க்கையில நான் வெற்றி கொடி நாட்டினது போல் காணப்பட்டது. ஆனா கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரத்தான் செய்யும். இப்ப நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புகள் வந்தேன். என் குடும்பத்தில் எங்க அப்பாவுடைய எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். சொல்ல வேண்டும் என்றால் நுங்கம்பாக்கம் இந்த பகுதியில ஒரு சிஎஸ்சி சபை உருவாதற்கு என்னுடைய சித்தப்பா குடும்பத்தாரெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் தான், முயற்சி செய்தவர்கள். இன்னைக்கு அங்க ஒரு பெரிய சிஎஸ்சி சபை உண்டாயிருக்கிறது. இப்ப நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் பேர் கிறிஸ்தவனாய் இருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பாவத்தை விட்டு விலகி பாவ சந்தோஷங்களை விட்டு விலகி ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு நான் வர ஆரம்பித்து விட்டேன். அப்போ எல்லாரோட கலகலப்பாய் பேச முடியாது. பொதுவான காரியங்கள் கேளிக்கை கும்மாளங்களிலே நம்ம ஈடுபடுத்த முடியாது. ஒரு குடும்ப நிகழ்ச்சிகள் திருமணமோ ஒரு காரியமோ கலந்து கொண்டாலும் நம்ம அதில் ஒரு வித்தியாசமாய் காணப்படுவோம். அவன் என் குடும்பத்தை சொன்னாங்க, இவன் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, ரூவன் பழைய மாதிரி இல்லை. யாரு?
கிறிஸ்தவர்கள் ஒரு சபை கட்டப்படுவதற்கு பயன்பட்டவர்கள். அவர்களே என்ன பார்த்து சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட என்ன பார்த்து, ரூபன் முந்தைய மாதிரி இல்ல, அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்னை குறித்து ஒரு மாதிரி பேசினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, நான் ரட்சிக்கப்பட்டு பெந்தேகோஸ்தே அனுபவத்துல ஊழியத்தின் பாதையில ஊழியக்காரர்களோடு வித்தியாச பார்வையில போய்கிட்டு இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது. நான் மார்க்க ரீதியா இதை விட்டு நீ இப்படி போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் பைபிள் எடுத்துட்டியா, எல்லாரும் மேல பைபிள் எடுத்து பிச்சை எடுக்க போறியான்னு கேட்டாங்க. கிறிஸ்துவ நிமித்தம் வேற அந்நியர்கள் அல்ல, வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, என் சொந்த குடும்பம், என்னை நன்றாக தெரிந்தவர்கள். ஆனா இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் பாதையில் செல்ல ஆரம்பித்த உடனேயே இவன் போக்கு சரியில்லை, இவன் முந்தைய மாதிரி இல்லை, இவன் பிச்சைக்கார, பிச்சை எடுக்க பைபிளை தூக்கிட்டான் சொன்னவர்கள் தான் இன்னைக்கு அவர்கள் முத்தியில் தான் கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். சொன்னவர்கள் தான் வெட்கப்பட்டு போனார்கள். ஒருவேளை அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, அடடா நாம் தப்பு பண்ணிட்டோமோ என்று சொல்லி நான் குடும்பத்தோடு கும்மாளம் போட்டு அவர்கள் வழியாக நான் சென்றிருப்பேன், ஆனால் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்றைக்கோ இழந்து போயிருப்பேன். நான் இன்னும் கேடு கட்டவனாய், பின்னிலைமை முன்னிலைமை காட்டில் மிகவும் கேடுள்ளதாய் மாறி இருக்கிறேன். எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே வந்த நிலைமைகள் வேதனைக்குரியதாய் இருந்தாலும் இன்றைக்கு அது மகிமைக்குரியதாய் மாற்றிருக்கிறார். அப்ப சொந்த குடும்பங்கள் நம்மை இப்படித்தான் பகைப்பார்கள் நாமத்து நிமித்தமாக. சரி, அடுத்த நெய்பர்ஸ், அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களால் கூட நாம் என்ன செய்வோம், பகிக்கப்படுவோம். ஏனென்றால் அவருடைய தீய செயல்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் அவர்களுடைய கொண்டாட்டங்களுக்கும் விக்கிர வழிபாட்டின் கிரியைகளுக்கும் நாம் உடன்பட முடியாது, அவர்களுடன் நாம் ஒத்துப்போக முடியாது. ஆகவே அவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இவர்கள் என்ன பெரிய பரிசுத்தவான்களா, ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா என்னெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்வார்கள், ஓரங்கட்ட ஆரம்பிப்பார்கள், நம்மளை பகையாய் நினைப்பார்கள். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த தேசம் கூட கர்த்தருக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு, சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ்தே யாரா இருக்க, அவர்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இன்னைக்கு நம்முடைய தேசம் செயல்படுகிறதா இல்லையா? இதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு என்னுடைய மகள் சொன்னார், அவ ஒரு ரோமன் கத்தோலிக்க ஸ்கூல், பெரிய ஸ்கூல்ல பிடி செக்ரட்டரியா இருக்கிறார். அப்போ அந்த நன்ஸ், அந்த கன்னிகைகள், கிறிஸ்துக்காக தங்களை அர்ப்பணித்த சிஸ்டர்ஸ், அவர்கள் தான் நடத்துகிறார். என் மகிட்ட அவங்க கண்ணீரோடு சொன்னாங்களாம், என்னதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தாலும், நம்மை அன்பாய் விசாரித்து நேசித்தாலும், ஒரு சட்ட ரீதியாக ஒரு துறை ரீதியாக ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது அங்கே உள்ளவர்கள் மார்க்க ரீதியாக நம்மை ரொம்பவும் நெருக்குகிறார்கள், நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியவில்லை. ஒருவேளை அரசாங்கம் நமக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள் இன்னைக்கு நம்மிடத்துல பாரபட்சமாய் நடக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு துவேஷத்தோடு காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்துகிற அந்த சிஸ்டர்ஸ் இவரோட பகிர்ந்து கொண்டார்களாம். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு மேலோட்டமாய் ஒரு செக்குலர் சமத்துவ நாடு என்றெல்லாம் பல காரியங்கள் சொன்னாலும் இன்னைக்கு நாம் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை தான் இருக்கிறோம். எனக்கு கிறிஸ்துக்களாய் வந்தவர்களுக்கு, மனமாறி வந்தவர்களுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படுகிறது, ஊரை விட்டு துரத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு வட இந்தியாவில் பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், அவர்களை கிட்ட சேர்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ நிமித்தமாக நம்ம எல்லாரும் சிநேகிப்பார்கள் என்று சொல்லவே முடியாது, பகைக்கத்தான் செய்வார்கள். அது உண்மை. ஏன்னா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துவிடும். என்ன இது, இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே,
எதை குறிச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிறாங்களே. நம்முடைய உலக பாவனையை பார்த்து இந்த வைத்தெரிச்சல், அதனால தான் என்ன செய்றாங்க, நம்ம மேல பகையாய் மாறுகிறார். இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே இது அனுபவத்துக்கு வந்திருப்பீர்கள். சிலர் அலுவலகத்துல வேலை செய்வார்கள், மேலதிகாரிகள் வேறு விதமாக இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் உடன்பட முடியாமல் போய்விடும். நாம் நீதியாய் நடப்போம், கிறிஸ்துக்கள் வழியை ஒழுங்கா இருக்க முயற்சிப்போம். இது மேலே உள்ள அதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போய்விடலாம். பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்ம நிர்பந்தம் பண்ணுவார்கள். நாம் அதுக்கு உடன்படவில்லை என்றால் மேலதிகாரிகளால் நாம் உதாசீனப்படுத்தப்படலாம். அதான் சிலர் பதவிகளையும் ப்ரமோஷனை இழந்திருக்கிறார்கள், டிரான்ஸ்பர் பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியம் தான். நாம் அவருடைய நாமத்திலே உறுதியா இருக்கணும். அதே நேரத்துல ஜால்ரா அடிச்சுட்டு எல்லாரிடம் இசைந்து ஏன் ஜாமி தான் வான் ஜாமி, வான் ஜாமி தான் ஏன் ஜாமி சொல்லி வான் பண்டிகை தான் ஏன் பண்டிகை, ஏன் பண்டிகை தான் வான் பண்டிகைன்னு கொண்டாடுறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்காக வைராக்கிய பாருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை காற்றுக்கொள்கிறவர்களுக்கு எல்லாராலும் பகை வரத்தான் செய்யும். ஆனா சோர்ந்து போகாதீங்க, ரட்சிப்பை இழந்து விடாதீங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் எந்த இடத்துல நீங்கள் ஆகாதுன்னு சொல்லப்பட்டீர்களோ, ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்கள் தலைக்கு முளைக்கல்லாய் மாறும். அவர்கள் மேல் தான் கர்த்தர் தன் சபையை கட்டுவார். எந்த இடத்துல தூற்றப்பட்டீர்களோ அதே இடத்துலதான் நீங்கள் போற்றப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அப்போ நீங்க ஒரு குடும்பம் வகிக்கலாம், உன் அக்கம் பக்கத்தார் அயலகத்தார் உன் ஊரார் பகைக்கலாம், இந்த அரசாங்கம் தேசம் கூட உனக்கு விரோதமாய் பகைக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு சிநேகமாய் இருக்கிறார். ஏன்னா உலக பகை, உலக சிநேகம் கர்த்தருக்கு பகை. அப்ப கிறிஸ்து நிமித்தமாக இந்த உலகம் உன்னை பகைத்தால் கிறிஸ்துவனை நேசிக்கிறார் என்று அர்த்தம். அதுக்காக ரட்சிப்பை இழந்து விடாதீங்க. ஊருக்கு ஒத்த வேஷம் தரித்து விடாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு ஒரு நாள் தான். அதை காத்து கொள்கிறது தான் நமக்கு ஆயுசுல பல நாள் ஆகும். அதை காத்து கொள்வதுதான் ரொம்ப. விளக்கை ஏற்றிடலாம், ஒரு குச்சியில் ஏற்றிடுவோம், விளக்கு எரியும். ஆனா அதை அணையாமல் பாதுகாப்பது என்பதுதான் கடினமான ஒரு செயல். அதே போல்தான் ரட்சிப்பு. காரிருள் தீபமாய் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது, விளக்கு ஏற்றப்பட்டது. ஆனா அந்த விளக்கின் வெளிச்சம் அணையாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை போக்கெடுத்து விடாதீர்கள். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், கிருபையை போக்கெடுத்து விடுகிறார்கள். கிருபையினால் தான் ரட்சிப்பு கிடைக்கிறது. சரி, சொல்லிக்கிட்டே வா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அக்கிரமக்காரருடைய காரியங்களினால் நீங்கள் இழுப்புண்டு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாதீர்கள். என்ன அழகா சொல்லுங்க. அப்ப எனக்கு அக்கிரமக்காரர் யார்? கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கீனம். இன்னைக்கு நாம் ஒழுங்கீனமாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தார், அவருடைய வார்த்தை நமக்கு வந்தது. நாம் கிரமம் உள்ளவர்களாய் ஒழுங்குள்ளவர்களாய் மாறிப்போம். ஒழுங்காய் ஜெபிக்கிறவர்கள், ஒழுங்காய் தசமபா கொடுக்கிறோம், ஒழுங்காய் ஊழியத்தை செய்கிறோம், ஆராதனை கலந்து கொள்கிறோம், சரீரத்திலும் ஆத்மாவிலும் எல்லாவற்றிலும் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒழுங்கு. அப்போ அக்கிரமம் செய்கைக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த இதுல அக்கிரம செய்கைக்காரர் ஒன்று உண்டு, அக்கிரம சிந்தை என்று ஒன்று. அப்போ அக்கிரம செய்கை, அக்கிரம சிந்தை. அக்கிரமான சிந்தை கொண்டு வந்தால் அக்கிரமான செயல்தான் வரும். அப்ப அக்கிரமான செய்கைக்காரர் யார் என்றால் இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
23 இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்வார். மத்தேயு 7:23. அப்பொழுது அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, செய்திக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரமை செய்கைக்காரரே, இது தேர்ட் பார்ட்டியை சொல்லல, ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். ஊழியக்காரர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துல வருகிறார்கள். ஐயா, உங்களுடைய நாமத்தினாலே நோய்களை நோய்க்கணும், பேய்களை துரத்தினோம், இது கடைசி நாள் நியாயத்தீர்ப்பு நடக்குமா? அப்போ ஆண்டவர் சொல்ல வர்றாரா, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை நான் அறியே என்று யாரை தள்ளி விடுகிறாரா? ஊழியக்காரர்கள். ஆனா அவர் நாமத்தினாலே அற்புதம் நடந்திருக்கிறது, அதிசயம் நடந்திருக்கிறது. ஆனா அவர்களை அக்கிரம செய்கைக்காரர் என்று ஊழியக்காரர்களை தான் திட்டுறார். எனக்கு அருமையான தேவச்சனம் இது எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனா எதற்குள்ளாகவும் சத்துருன்னு செய்கிறான், வஞ்சக ஆவி உள்ளவர்களை அனுப்பி அவருடைய அக்கிரமமான செய்கைகளினால் நம்முடைய ரட்சிப்பை இழக்க வைக்கிறான். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்கள், இன்னைக்கு அக்கிரம செய்கையான காரியங்கள் இன்னைக்கு நிறைய வெளிவர வந்திருக்கு. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கான அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களையே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே விழத்தட்டும்படியாய் வஞ்சகத்தின் ஆவியை பெற்றவர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள காணப்படுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10 சுவிசேஷம் 24 4 12 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அதுல 4 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது நடக்கும். பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது என்னை பின்பற்ற கடவன். ஏன்னா கிறிஸ்துவின் அச்சடையாளங்களின் சரீரத்துல நான் வரைந்திருக்கிறேன்னு சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனா இன்றைக்கு இந்த அக்கிரமக்காரர் எப்படிப்பட்டவர்கள்? அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். ஆனா ஜனங்க கிறிஸ்துவை பின்பற்றுவதை பார்க்கலாம், தன்னையே பின்பற்றி வர வேண்டும், தன்னை விட்டு எங்கேயும் போய்விடக்கூடாது, தன்னை சுற்றியே இருக்க வேண்டும், தன் சொல்லுக்குப்படிதான் ஆட வேண்டும், தான் சொல்லுபடிதான் உட்கார வேண்டும் என்று சொல்லி தங்களுக்காக மட்டும்தான் கூட்டத்தை சேர்க்கிறார்கள். நம்முடைய வேலை என்ன? கைடு வேலை. கர்த்தருக்கு நிறைய வழிகாட்டுவதுதான் நம்முடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். ஆனா கூட்டத்தை தன் பக்கமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அவர் மேலே ஏறி நின்று நாம நினைச்சு கிடையாது பிரயாணம் பண்ண விரும்பக்கூடாது. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்கு. ஒரு போலியான வஞ்சகத்தின் ஆவி படைத்தவர்கள் இன்னைக்கு நிறைய. அன்னைக்கு பவுல் சொன்னார், அவருக்கும் நமக்கு இன்னைக்கு ஒப்பிட முடியுமா? அவர் எப்படி எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலித்தார். அதனால அவர் சொன்னார். இன்றைக்கு பாலாசில் ஆறு என்று சொல்லி மிகப்பெரிய ஊழியக்கார். இன்னைக்கு சென்னையில் ஆவிக்குரிய எழுப்புதல் அந்த பெந்தெகோஸ்து அனுபவம் என்றாலே டேனியல் சொல்வார்கள், அடுத்தது பாலாசில் ஆரி சொல்லுவார்கள். அவ்வளவு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அந்த பாடலாம் அவருடைய பாடல் தான். இன்றைக்கும் அந்த பாடலை பாடினா பேய் ஆடுது. அந்த பாட்டுல அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு பெருமை வந்து விட்டது. எப்போ பெருமை வந்துட்டோ அன்னைக்கே பலத்த அற்புதம். அவர் நிழல் பட்டால் அற்புதம் நடக்கும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல என்ன அதிசயம் நடந்தது அது அப்படியே நடக்கும். தீர்க்க தரிசனம் அப்படி பெர்ஃபெக்டா இருக்கும். அப்படியே ஒருத்தனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்படிலாம் இருந்தது. அவ்வளவு மிரக்கு. அவர் மேடைக்கு வந்தாலே பேய்களை அலறி எடுத்து ஓடும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார். கடைசியில இவர் எங்க போனாலும் கூட்டம், பெரும் கூட்டம். கூட்டத்தை பார்த்தாரு, ஆஹா எல்லாம் என் பின்னால வராங்கன்னு சொல்லிச்சு. ஒரு நாள் அவரே தன்னை இயேசுன்னு சொல்லிட்டார்.
நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த மனுஷன் கடைசியில ஒரு ஆசிரமம் வச்சு கல்கி அவதாரம் சொல்லி வைத்தியக்காரனாக்கி ஏடுகட்ட ஒரு குடும்பம் சாபமாய் மாறிவிட்டது. அவ்வளவு பெரிய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, பழைய ஆட்களுக்கு நல்லா தெரியும். டிஜே செய்யலாம் அந்த இதுல இருந்து வந்தவர் தான், அவருடைய போக்கு பிடிக்காம வெளியே வந்தவங்க தான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா. அப்ப அவர் கிறிஸ்துவை அடையாளம் கட்டவில்லை, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிவிட்டார். வேதம் ஒரு நாளும் போய் சொல்லார். அன்னைக்கு ஒரு பாலாசிலார் என்றால் இன்னைக்கு அனைவருடைய பெயர்களையும் சொல்ல முடியும். வேண்டாம், நம்ம யாரையும் காயப்படுத்த குற்றப்படுத்த நமக்கு வேண்டாம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், அதுல 11ஆம் வசனத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் இந்த போர்வையில அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசனம் உண்மை, அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமானால் அது தாமதித்தால் அது நிறைவேறும். அது கர்த்தருடைய வார்த்தையா இல்லாது இருக்குமானால் அது நிறைவேறாது. கள்ள தீர்க்கதரிசனங்களும் இன்னைக்கு மக்களும் புரியிக்கிறது போல தாங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளதான் துடிக்கிறார்களே ஒழிய எப்படி கிறிஸ்துக்களாய் வாழ வேண்டும் என்று கடினமான உபதேசத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. கிறிஸ்தவ உபதேசம் என்பது மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பை அவர் வருவரைக்கும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உபதேசம். ஆனா எனக்கு கள்ள தீர்க்கதரிசனம் உண்மை. தீர்க்கதரிசிகளை நாடுங்கள், தீர்க்கதரிசன வரங்களை வேண்டுங்கள். இதெல்லாம் சபைக்கு ஆதி அப்போஸ்தலர் சபை கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் உண்மைதான். ஆனால் எது தீர்க்கதரிசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளை வஞ்சிக்கிறார். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா நிறைய மனவேதனைகள் வந்துவிடும். நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, வேற யாரும் சொல்லல. இது அவரே வாய் திறந்து சொன்ன வார்த்தை. 24ஆம் அதிகாரத்துல 4 நீங்கள் 12 வரைக்கும் படித்துக் கொள்ளுங்கள். இப்போ அதே அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அற்புதம் அடையாளங்களை செய்யும். நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து பின்னால் ஒரு பெரு கூட்டம் போச்சு. திடீர்னு பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்களே என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ, நாங்கள் யாரிடத்தில் போவோம், இடத்தில் ஜீவ வார்த்தை உண்டே சொன்னார்கள். ஏன் மற்றவங்க எல்லாம் வரல? அவர் சொன்ன அவர்கள் அப்பம் யோசிக்கிற கூட்டம். எப்போ 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போயிடுச்சாரோ ஒரு கூட்டம் ஒரு பின்னால போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு 7 சிறுமி அப்பத்தை வைத்து 7 அப்பத்தையும் சில சிறுமீன்களையும் வைத்து 4000 பேருக்கு போசித்தார். இந்த 2 இடத்துலதான் அவர் போசித்தார். எப்போ அவருக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்லி ஒரு கூட்டம் போச்சு. ஆனா ஒரு கூட்டம் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு சொல்லி போச்சு. அது சின்ன கூட்டம். ஆனா அப்பந்துங்கிற கூட்டம் பெருங்க. இன்னைக்கு அதான் இருக்கு. இன்னைக்கு அப்பந்துங்கிற கூட்டம் தான் பெருசா இருக்கு. ஆனா வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை மன்னாவை புசிக்கிற கூட்டம் கம்மியா இருக்கு. ஏன்னா இது கசப்பா இருக்கும். ஆனா உள்ள போனாதான் மதுரமா இருக்கும். ஆனா அந்த அப்போ டேஸ்டா இருக்கும். ஆனா உள்ள போனா இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்ன செய்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க, எப்படி வசனம் எப்படி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை நாம் என்ன செய்து விடுவோம், இழந்துவிடும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு
இதை சொல்லுகிறேன். சபைக்கு சொல்ற பவுல் சொல்லுகிற, யார் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு எனக்கு கவர்ச்சியான காரியங்கள், அறிவு சார்ந்த பிரசங்கங்கள், ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு ரொம்ப வித்தியாசமெல்லாம் போயிட்டு இருக்கு. அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அதுவே சில இடர்லாம் மாறிடும். ஏனென்றால் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். ஒரு குடும்பம் ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்ல படித்தவர்கள், நல்ல உயர்ந்த நிலைமையில் இருப்பார்கள். கணவன் மனைவியுமாகத்தான் கூட்டத்துக்கு வருவார்கள். ரொம்ப நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சகோதரியும் வரல, அவரும் வரல. ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கும்போது, செய்தி கொடுக்க போயிருக்கும்போது அவளை பார்த்து அந்த சகோதரி பார்க்க முடிந்தது. அப்போ அவர்கள் அழுதாரு. பிரதர், நான் என்னத்த சொல்லுவேன், என் வீட்டுக்காரர் என்னை எங்கேயும் விட மாட்டேங்கிறாரு. குறிப்பா ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு என்ன அனுப்பவே விரும்ப மாட்டேங்கிறாரு. போனா போகுதுன்னு சொல்லி இந்த சபைக்கு மட்டும் வருவாரு, வெளியேதான் நிப்பாரு, யாரிடம் பேச விட மாட்டேன், கூட்டு போயிடுவாரு. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு கிடைக்கல, எந்த கிறிஸ்தவ புஸ்தகம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி மாறிட்டாரு? அவர் தானே உங்களை கூட்டு வருவாரு, நல்லா கைதட்டி பாடுவாரு, நல்லா உற்சாகமா இருப்பாரு. ஏன் அப்படி ஆச்சு? அப்போ அவர் சொன்ன சம்பவத்தை நான் அப்படியே சொல்லுகிறேன். யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அதுல ஒரு ஊழியக்காரர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அப்போ அவர்கள் ஜாமக்காரன் என்ற ஒரு பத்திரிகையை என் கணவர் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். ஜாமக்காரன் சொன்ன உடனே நம்ம தெரிஞ்சிருக்கோம், அந்த ஊழியக்காரர் சேலத்தை சார்ந்த ஊழியக்காரர் டாக்டர் புஷ்பராஜ், கனத்துக்குரிய ஊழியக்காரர். அவர்களை நான் குறையே சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல துணிவேனா அது எனக்கு பாவமாய் மாறிவிடும். அவ்வளவு அருமையான ஊழியக்காரர், வேத விற்பனர், தியோடர் வில்லியம்ஸ், சாம் ஜோத்ர, வேற சாஸ்திரியார், இவர்களாம் அன்னைக்கு தொலைக்காட்சி வானொலி இல்ல அதிகால வேளையில அவ்வளவு ஆழமான செய்திகளை கொடுப்பார்கள். டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எழுதின பாடல்கள் எவ்வளவு எல்லாரையும் நேசிப்பார். ஆனால் அவருக்கு ஒரு கர்த்தர் கிருபை, தவறு செய்கிற ஊழியக்காரர்களை அவர் கண்டிப்பார். அது பத்திரிகையில் வரும். ஆனால் அந்த பத்திரிகை வருவதற்கு முன்னால், இப்ப நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அது அவருக்கு தெரிய வருகிறது என்றால் உடனே என்னை தொடர்பு கொள்வார். நான் தொடர்பு கொண்டு என்னை தொடர்பு கொள்ளும்போது, பிரதர், இதுல நீங்க உபதேச தவறு அல்லது உங்களுடைய நடைமுறைகள் தவறு, நீங்க ஊழியத்தின் பாதையில் இப்படி எல்லாம் செய்யறது தவறு, இதுக்கு என்று சொல்லி வசனங்களை கொடுத்து நம்ம பேசுவார். நாம சீர் பொருந்தி கொள்வோமானால் அப்படியே விட்டு விடுவார். நாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, மீண்டும் மீண்டும் தவிர செய்வோமானால் மீண்டும் ஒரு லெட்டர் கூட அனுப்பி எச்சரிப்பார். பிறகும் ஒரு கடிதத்தை அனுப்பி பதில் கிடைக்கவில்லை என்றால் நான் இதை வெளியே சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவார். அப்படியே அவள் திருந்தாத பட்சத்துல தன் பத்திரிகை ஜாமக்காரனை போட்டு விடுவார். இது அந்த பத்திரிகை வாசிப்பவர்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான பதிப்பு போகும், டிமாண்ட்ல போகும். இது அநேகமா சில ஊழியக்காரர்களை, அவர் சில தவறுகளை சந்தர்ப்பம் கொடுத்தும் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை என்றால்தான் அதை பத்திரிகை ஆதாரபூர்வமாய் போடுவார். அது எதுக்காக சொல்லுகிறார் என்றால், ஊழியக்காரர்கள் சாட்சியா இருக்க வேண்டும், முன்மாதிரியா இருக்க வேண்டாம், திருந்த வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறேன். அது கர்த்தர் அவர் கொடுத்த ஊழியம். ஆனால் இதுவே ஒருத்தருக்கு இதெல்லாம் மாறி. அதனால என்ன ஆச்சு, இந்த ஐயா அந்த பத்திரிகையை பார்த்து எல்லா ஊழியக்காரங்களும் மோசமானவன், எல்லாரும் கேடு கட்ட, எல்லாம் பணாசா பிடிச்சவன், எல்லாரும் சொத்து சேர்க்கிறவன், எல்லாரையும் தவறாக பேசி அந்த தன் மனைவியை எந்த ஊழியங்களிலும் ஊழியக்காரர் கூடுகைக்கும் அனுப்புவதை நிறுத்திவிட்டு, தானும் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த சகோதரி செய்வார். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அதை அவங்களால் புதுப்பிக்க முடியவில்லை. அழுகை, கண்ணீர். யோசிச்சு பாருங்க. இதுல இந்த ஐயாவை குறை சொல்ல முடியுமா? அவ்வளவு ஊழியத்தை செய்தார்கள். ஆனா ஒரு பக்கம் அது என்ன ஆச்சு, இடல ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே சொல்லும் போது இதை யாரையும் குற்றப்படுதல், நாமளும் சரியா இருக்கணும், அவன் சரியா இருக்கணும். இப்போ இன்னைக்கு அநேகரை விழுத்திட்டுவதற்கு அவர் நல்ல பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷன், ஆனாலும் கூட இன்னொருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, இடர்ல ஆயிடுச்சு. அதனால நம்மளோட சொல், செயல், சிந்த, கிரியை அனைத்தும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி,
இப்போ இங்க பார்க்கிறோம் நயவசனி. இன்னைக்கு பாசாங்க பேசி, இன்னைக்கு கதை அடிச்சு கும்மாளாட்டு ஆட்டம் பாடி பாட்டு பாடி கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அநேகர் முகம் சுடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. மனம் நொந்து அழுது கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஐயோ, எப்படி இருந்த ஊழியங்கள் இன்னைக்கு இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற 60, 65, 70 வயசுல உள்ளவர்கள் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பார்த்து வளர்ந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் வேற. ஆனா இன்றைக்குள்ள ஊழியங்கள் எல்லாம் வேற. அப்படி இருக்கக்கூடாது. இடம் கொடுத்து விடக்கூடாது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வஞ்சகத்தின் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை விசுவாசி நல்லா கேளுங்க. அப்பதான் நீங்க ரட்சிப்பை சரியாய் காத்துக்கொள்ள முடியும். அது போகட்டும். இன்னொரு வசனம், இன்னொரு காரியம். இதெல்லாம் யாரு? ரட்சிப்பை இழக்க செய்வதற்கு நம்ம வட்டாரத்துக்கு, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே நடக்கிற காரியம். நம்ம வெளியே உள்ளதை சொல்லல. இன்னைக்கு அப்படி பின்மாற்றத்தில் போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. குறை சொல்லி, புறங்கூறி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாணி அடிச்சு, சகதி அடிச்சு, இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கிடக்கிறார். சரி, இன்னொரு காரியம், இந்த வாக்கு தத்தங்கள். நம்ம லைவ் வயர் என்று சொல்வார்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை மிகவும் சந்தோஷமா வைத்திருக்க வாக்கு தத்தங்கள். தாவீது சொல்லுகிற நம்ம நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எனக்கு கிடைக்காது இருக்கிறனால ஆத்மா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போயிருக்கும். ஏன்னா நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நமக்கு ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்கு. கொடுக்கப்பட்டது உண்டு, எடுக்கப்பட்டது உண்டு, வேதாகமத்தில் நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த வாக்கு தத்தங்களை நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கையோட இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? ஐயோ, ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னாரு. என்ன தீர்க்கதரிசிகள் அல்லது போதகர்கள், ஊழியக்காரர்கள் மூலமா தான் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் வரும். சொன்னார நடக்கலையே. ஒருவேளை நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, அல்ல நாம சரியா இல்லையோ, அல்லது இந்த போதகர் மாம்சத்தில் சொல்லிவிட்டாரோ, சும்மா போய் சொல்லிட்டார். உடனே என்ன செய்வோம்? சபையை மாத்துவோம், பாஸ்டரை மாத்தி பார்ப்போம். அப்பவும் திருத்திருக்கா, கடைசியில் கர்த்தரை குற்றப்படுத்தி விடும். நாம அதுக்கு தகுதி இல்லாம இருப்போம், ஆனா கர்த்தரை குற்றப்படுத்தி விடும். இந்த ரட்சிப்பை காத்து கொடுறதுல வாக்கு தத்துவத்துடைய பங்கு ரொம்ப பெருசா இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். அந்த வைராக்கியம் இருக்காது. கர்த்தர் சொன்னதுதான் அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், எப்படியோ உன் வாழ்க்கையில் நடக்கும். அந்த நம்பிக்கையில் நீ சந்தோஷமா இருக்கணும். பவுல் அழகாய் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடுறாரு. அவர் அபிஷேகம் பெற்றவர். ஆனா வாழ்க்கை நடத்துறதுக்கு போராடுகிறார். வாழ்க்கை ஓடி முடிச்சிட்டேன். ஓட்டத்தை நான் நடக்கலாம் இல்ல, பின்னோக்கி பார்க்கல. ஓட்டப்பந்தயம் முன்னாலதான் ஓட முடியும், பின்னோக்கி ஓடவே முடியாது. நான் முன்னோக்கி ஓடி முடிச்சிட்டேன். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டே. என்ன அழகான ஒரு வார்த்தை. விசுவாசம் எப்படி வரும்? வார்த்தைகளை கேட்பதனால் வரும். அந்த வார்த்தைகளை நம்புவதனால் தான் விசுவாசம் வரும். இன்னைக்கு சில வாக்குத்தத்தங்களை பெற்று அது நிறைவேறி இருக்கும், நிறைவேறாத வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனா ஓட்டத்தினை ஓடிக்கொண்டே இருக்கு. அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன தருகிறான்? ஜீவ கிரீடத்தை தருகிறார். அவன் ஓட்டத்தை ஓடி முடிச்சு. என்ன அழகான ஒரு வார்த்தை. அப்ப வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். இதுல தான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைக்கு நேர்த்தியா ஆண்ட திருமணத்தை நடத்துவேன்னு சொன்னாரு, நடக்கலையே. இப்ப நான் என்ன செய்யட்டும்? பின்மாற்றம். வாக்கு தத்துவத்துல உறுதியா இருக்கணும். அந்த வாக்குத்தத்தை யார் மூலமா கிடைத்தது என்பதையும் அறிந்த உறுதியாக இருக்க. நம்ப பண்ண வார்த்தைகளுக்காக தேவனுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருங்க. நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தான் செய்யும். சில நேரம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கு தாமதம் ஆவது போல இருக்கும்.
எதற்காக என்றால் பேதுரு அதை எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அது நிறைவேறாமல் காலதாமதம் ஆகிறது எதுக்காகவா? உங்களை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். அப்போ அவருடைய வாக்குத்தத்தம் மகிமையானது, மேன்மையானது. முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்னால் போட மாட்டார், நாய்களுக்கு எதிராக போட மாட்டார். அப்ப நம்ம சீர்படுத்துகிறார். அவருடைய உன்னதமான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மிடத்துல குறை, ஓட்டை, உடச்சல் எல்லாத்தையும் சீர்படுத்தி ஸ்டெப் பண்ணிட்டு தான் ஊத்தார். ஒரு 30 ரூபா பால் பாக்கெட்ல ஊத்துறதுக்கு ஏற்கனவே உள்ள பால் பாத்திரத்தை அப்படியே ஊத்திட மாட்டோம். அதை நல்லா கழுவி தொலைக்கி தண்ணியெல்லாம் பார்த்து சுத்தமாக்கி அதுலதான் ஊத்துறோம். அப்போ ஒரு 30 ரூபா பால் பாலையே ஊத்துறதுக்கு நம்ம பாத்திரத்தை அவ்வளவு சுத்தமாக்கும் போது மகிமையான உன்னதமான வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றும் பொழுது இந்த மண்பாண்டம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும். ஆனா அவர் செய்வார். அதனாலதான் சில சீர்படுத்துவதற்கும் சிறப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறாரு, அப்படியே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு சில காலதாமதங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஜாதிகளுக்கு தகப்பனாவா நடக்கல. ஏன்னா அவனுக்குள்ள மாம்சத்துல ஒரு பலன் இருந்தது. ஏன்னா அவன் பிள்ளை பெற்றான், மாம்சத்துல ஒரு பிள்ளை பெற்றான். இப்ப மாம்சம் செத்து போய்விட்டது. செத்த பிறகுதான் அவன் விசுவாசிக்கிறானா. அதுக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறக்கிறான். அப்போ நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய சுயம் சாகும் பொழுதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து அறிந்தார். அதுக்கு பிறகு பிள்ளையை கொடுத்த பிறகும் சோதித்து அறிந்தார். எதற்காக என்றால் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. தேவன் கொடுக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் நம்ம மகிமையாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அதற்கு பண்ண செய்யறாராம் வாக்குத்தத்தத்தை. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை எப்படியெல்லாம் இழப்பதற்கு சத்துரு காரியம் செய்கிறான். நம்முடைய வீட்டார் மூலமாய், நம்முடைய அயலகத்தார் மூலமாய், நம்முடைய தேசத்தின் மூலமாய் நம்ம ரட்சிப்புக்கு அவன் வில்லங்க வைக்க பார்க்கிறான். அடுத்ததாக சபைக்குள் வஞ்சக ஆவி உடையவர்களை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை சிதறடிக்க பார்க்கிறான். இன்னொன்று, நமக்குள்ளவே ஒரு இன்ஃபினிட்டி காமெண்ட்ஸ், வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிட்டா இப்ப நம்ம பாவியோ அல்லது நம்ம சரியில்லையோ அல்லது ஊழியக்காரன் சரியில்லையோ என்று சொல்லி அவிசுவாசத்துக்கு நம்மை நடத்தி விசுவாசத்தை ஓட்டத்தை நிறுத்துவது சாத்தானுடைய தந்திரம். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கும். இதுல உறுதியா இருக்கணும். இப்போ உறுதியா இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன்? எல்லாம் தாமதமாகுதுங்கிறீங்க. அப்ப நான் உறுதியா இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு பலன் இருக்கிறது. இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாக தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாக பற்றி கொண்டு போவோமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். சொல்லுகிறார், நீ என் வீடா இருக்கணும், நானும் அதுல வாசமாய் இருப்பேன், நீங்களே அந்த ஆலயம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள் வாசமாய் இருக்க விரும்புகிறார். இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், எவனுடன் சத்தத்தை செவி கொடுக்கிறான் உட்பிரவேசித்து வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வீதியில இருக்கிறார். சகையுடைய வீட்டுக்கு வந்தார். இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும், தங்க வேண்டும் என்று சொன்னார். வாசல் நிக்கிற வீட்டுக்கு போகல. அந்த சகை வாசல் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஆண்டவரே நீ வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துட்டேன்ல,
நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன். நான் யார் ஒருவர்கிட்டயாவது அநியாயமா வட்டி வாங்கியிருப்பேன், ஆனால் அதை நாளத்தனையாக அப்பதான் இயேசு கிறிஸ்து உள்ள போகிறார். அப்புறம் தான் உள்ள போறேன். இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வீதியில் நிற்கிறார், உன்னை அழைக்கிறார். மகனே, நான் உன் வீட்டுக்குள் வர வேண்டும். வீட்டுக்குள் யார் வருவார்கள்? உறவின் முறையார், சொந்தக்காரர்கள் தான் வர முடியும். வீட்டுக்குள்ள யார் வந்து தங்க முடியும்? உறவினர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். ஆனா பெர்மனண்டா உன் வீட்டுல யார் தங்க முடியும்? உன் அப்பா, உன் சகோதரன், உனக்கு உரியவர்கள் தான் உன்னோட இருக்க முடியும். உன் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் உன் வீட்டுல தங்க முடியும். மற்றவங்க வருவாங்க, போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. அப்படின்ற நேரத்தில் உன் வீட்டை அவர் சொந்தமாக்க விரும்புகிறார். நீ அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்ப நீ உறுதியாய் அவரை பற்றி கொள்வாயானால் என் இயேசு கிறிஸ்து உனக்கு சொந்தமாவார். எப்படிலாம் சொந்தமாவார்? தகப்பனாக, சகோதரனாக, சிநேகிதனாக, தெய்வமாக அவர் உனக்கு சொந்தமாவார். அவர் எல்லாரையும் எப்படி அழைக்கிறார்? என் சகோதரரே, என் தாய், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் யாரும்? தாயும் தகப்பனும், சகோதரனே, சிநேகிதனே, பிரியமானவனே, என் மனவாட்டியே. என்ன அற்புதமான உறவுகளை சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு அவர் வீதியில் நிக்கலாமா? சூலமித்தி தேவன் சூலமித்தி வீட்டுக்கு வர்றாரு, கதவை தட்டுகிறார். நேசர் வந்திருக்கிறேன். நம்ம கதவை திறக்கல, நேசர் போய்விட்டார். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அவன் ஓடுறான், தெருவில் ஓடுகிறான். அவரை காணவில்லை. நேசரை எங்க தேடியும் காணவில்லை. இன்னைக்கு நம்ம சூலமித்தி இயேசு கிறிஸ்து வாசப்படியிலிருந்து தட்டுகிறார். நீ உள்ள கதவை தர. அவர் உனக்கு சொந்தமாகிறார். நீ அவருக்கு சொந்தமாக மாறு. எப்படி? அப்பா, பிதாவே என்று அழைக்கப்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு தந்து உன்னை தனக்கு சொந்தமாக கொள்ளுகிறார். இது உறுதியாய் பற்றி, அந்த ரட்சிப்பை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கிறது. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு போவோம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்தில் நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இங்க பங்கு சொல்லுகிறார். முதல்ல நான் உனக்கு சொந்தமாக்குறேங்கிறாரு. இங்க பங்கு உள்ளவர்களாய் மாறுவேன். நான் உனக்கு பங்காய் இருப்பேன். இன்னைக்கு நம்ம பங்காளி சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவங்க, நம்மோடு கூட சுகத்துக்கங்கள்ல பங்குள்ளவர்களை பங்காளி என்று சொல்லுவாங்க. ஆனா பங்காளி எல்லாம் பங்க வைக்கிறாங்க. இங்க அவன் தான் நமக்கு பங்கு, நம்மளை பங்க வைக்கிறது யாரு? பங்காளி. நான் சொல்ல பங்கு. மாரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 119:57 கர்த்தாவே நீரே என் பங்கு. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சங்கீதம் 119:57 வாசிக்கலாம். சங்கீதம் 119:57. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளும். வசனம். இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை மாம்சமாகி வருகிறார். இந்த வார்த்தை பிற்கப்பட்டது, சிலுவையில பிற்கப்பட்டது. பிற்கப்பட்ட அப்பம். நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின மன்னா, நான் தான் ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என் ரத்தத்தில் பானம் பண்ண வேண்டும், என் சரீரத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். புசித்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள், பிழைப்பீர்கள். இது ஒரு புது உடன்படிக்கை, ரத்தத்தினால் உண்டான ஒரு புதிய உடன்படிக்கை. இப்ப எனக்கு அருமையானவர்களே, அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையில நாம் பங்குள்ளவர்களா இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தையும் தரும், பரிசுத்தையும் தரும். ஏன் வார்த்தை அந்த விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தரும்? இந்த விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய மகிமை பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ விசுவாசத்தில் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவனை நாம் தரிசிக்க முடியும். இப்போ ரெண்டும் வேணும். இந்த ரெண்டையும் கொடுப்பது எனது வசனம். அந்த வசனம் எஸ். அதான் ரோமன் கத்தோலிக்க சபையில் அழகா சொல்வார்கள், பங்கு தந்தை. பிரீஸ்ட ஃபாதரை பங்கு தந்தைன்னு சொல்வார்.
விசுவாசிகளை பங்கு என்று சொல்லுவாங்க. எதுல பங்கு தந்த திருச்சபை இயேசு கிறிஸ்து சரீரத்துல பங்கா இருக்கிறோம். நமக்கு நம்முடைய லீடராக பிரிஸ்ட் இருக்கிறார். இப்ப நாம எல்லாரும் கிறிஸ்துவின் அங்கத்துல சரீரத்துல பங்குள்ளவர்கள். அந்த கிறிஸ்துவின் சரீரம் தான் வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை ஒன்னில் நிலைத்து இருந்தால் கிறிஸ்துவனுக்குள் நிலைத்திருப்பார். இந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நம்ம வசனம் தான் நம்ம உறுதிப்படுத்துகிறது. அவன வசனத்துல பங்குள்ளவர்களாய் மாறும்போது நம்ம விசுவாசம், பரிசுத்தம் ரெண்டும் சேர்ந்து நமக்கு பரலோகத்தை தருகிறது. சரி, இன்னொரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள்வேன். ஒரு மனுஷனுக்கு எது தேவை? சமாதானம். சமாதானம், சந்தோஷம். இந்த சமாதானத்தை அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எது சொல்லப்பட்டது? உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், சமாதானத்தை தரும் நற்செய்தி, சமாதான பிரபு. உனக்கு அந்த உலகத்துல நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அது இயேசு கிறிஸ்து தான் வரும். அப்போ அப்படி உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கு. வாழ்க்கையில சில தேவைகள் இருக்கலாம், சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய தெய்வீக சமாதான சந்தோஷம் இருக்கும். எனக்கு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வயதுக்கேற்ற பலவீனங்கள் வரும், உலகத்துல பாடுகள் நமக்கு வரும், நெருக்கங்கள் வரும், பற்றாக்குறைகள் வரும். ஆனா உறுதியா இருப்பவங்களுக்கு அவற்றை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, தேவனுக்கு தெரியாம எது ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். எனக்கு அருமையா தேவன். அப்போ நம்ம உறுதியாய் இருக்கக்கூடாதபடி ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். உறுதியாய் இருந்தால் ஒரு 3 பலன்களையும் பார்த்தோம். அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கிடைத்தது. அதை காத்துக்கொள்ள நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பிறகு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அதோட அருமை தெரியாதபடி இந்த ரட்சிப்பை பிச்சு போட்டுறக்கூடாது. கிடைத்த பூமாலை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கணும். இறுதி வரை முடிவு வரையந்தான் காத்துக்கொள்பவனே ரட்சிக்கப்படாம, முடிவு வரைந்தான் நிலை நிற்பவனே, நிலைத்திருப்பவனே, உறுதியா இருப்பவனே ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி அவதான் நம்ம ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி? ரத்தம் தான் சொந்தம். ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் நம்ம என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளவர்கள் நியாயத்தீர்ப்பு நாள் வரும் பொழுது குற்றம் சாட்டப்படாதபடி, இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நம்மை குற்றம் சாட்டப்படாதபடி நம்மை மகிமைக்குள் பிரவேசிக்க அவர் தான் நமக்கு உதவி செய்வார். அப்போ அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்களுக்கு ரட்சிப்பினால் வரும் பலன் என்னது? பரலோகம். அல்லேலூயா. அதை சோர்ந்து போகாதீங்க. அதனால்தான் பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அதை நினைச்சா அது இயேசு கிறிஸ்து நினைச்சுதான் பாடியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா, களிப்படைந்த சொல்லினால் வா வா. இன்னொன்று அது நல்லா இருக்கும் அந்த ஒரு வார்த்தை, கடுமை நிறைந்த தோழினாய் வா வா என்று பாடும். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய முகப்பிரகாசம் தான் வெளிச்சம். அவர் ஒளியாய் இருக்கிறார். அடுத்தது, அவரை போல உறுதியான மனம் யாருக்கும் வேற யாருக்கும் கிடையாது. தான் மறிக்க போகிறேன் என்று தெரியும்.
சிலுவையில் கோரமாய் மரிப்பேன் என்று தெரிந்திருந்த பொழுதும் அவர் என்ன செய்தாரா? அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங், உறுதியான ஒரு மனம் படைத்தவர். அதே போல இனிமையான சொற்கள், தேனிலும் மதுரமான வார்த்தைகள் அவருடைய வாயில் இருந்து புறப்பட்டது. அதே போல நமக்காக பார சுமையை சுமக்கிறவராகவும், நம்முடைய பாரங்களை சுமக்கிற உறுதியான தோள்களை உடையவராகவும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பது போல இன்னைக்கு நமக்கு சுமக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடி அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள அவரே நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். பெற்ற ரட்சிப்பை வீதியில விட்டு விடாதீர்கள். அருமை தெரியாதபடி சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். அவரை விட்டு விலைவிடலாம் நினைக்காதீர்கள். யோசேப்பு ரகசியமாய் மரியாதை தள்ளிவிட எத்தனைத்தான், அந்த மாதிரி ரகசியமான செயல் எதுவும் செய்து விடாதீர்கள். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். பூரண சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எப்படி முடிவு வரைந்த காத்துக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்வதனால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை வசனத்தின் ஆதாரத்தின் மூலமாய் பேசினேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாங்கள் அஜாக்கிரதைய கவனக்குறைவாய் இருப்போமானால், அப்பா, நீர் வருநாளிலே நீரே எங்களை குற்றம் சாட்டி விடுவீரப்பா. அவன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை கடைசி வரை காத்துக்கொள்ள உதவி செய்வீரார். தாழ்த்துக்கிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.